வச்சுக்கலாங்களா? வெங்காயம், தக்காளி, பூண்டு, பருப்பு அலசி ஊற வச்சுருக்கோம். பூசணிக்காய் கட் பண்ணி அலசி வச்சுருக்கோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, அதாவது மிளகாத்தூள். நம்ம சாம்பார் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி விசில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். விசில் வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டு அதுக்குள்ளே புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றி கொதிச்சோம்னா தாளித்து ஊற்றிக்கலாம். தக்காளி தொக்கு வச்சுக்கலாம்னு சொல்கிறேன்ல, சாம்பாரும் ரொம்ப ஈஸி தாங்க. 1 பார்ட் அப்படி கட் பண்ணி போட்டோமா, அதே சாம்பார் நல்லா தான் இருக்குங்க. நல்லாவே இருந்தது. 4 விசில் வச்சேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.